வழக்கறிஞர் ராபர்ட் ப்ரூஸ் உட்பட 5 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் தமிழகம் 9 தொகுதிகளிலும் புதுச்சேரி 1 என்று காங்கிரஸ் கூட்டணி கட்சி 10 தொகுதியில் போட்டியிட இருக்கிறது. இந்த நிலையில் நெல்லை தொகுதியில் ராபர்ட் ப்ரூஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். வழக்கறிஞர் ராபர்ட் ப்ரூஸ் உட்பட 5 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் தமிழகத்தில் 9 தொகுதியிலும் புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 10 தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட இருக்கிறது. இந்த நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு நெல்லை தொகுதிக்கு வேட்பாளரை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், தற்பொழுது நெல்லை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ள தொகுதிக்கு எப்பொழுது அறிவிக்கப் போகிறார்கள்? காங்கிரஸ் கட்சியின் இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது குறைவான எண்ணிக்கையில் தான் ஒவ்வொன்றாக விடப்பட்டு வருவதை பார்க்க முடிகின்றது. பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது 6வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் 5 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 4ம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலிக்கான வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. ராபர்ட் ப்ரூஸ், திருநெல்வேலி காங்கிரஸ் கமிட்டியுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர், அவர் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு முதல்வருடைய பிரச்சார கூட்டங்கள் என்பது நடக்க இருக்கக்கூடிய சூழலில் உடனடியாக வேட்பாளர் பட்டியலை அறிவித்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் நிலவுவதால் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போல விளவங்கோடுக்கான இடைத்தேர்தல், அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக மொத்தம் 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் நிலையில் இன்னும் ஒரு தொகுதிக்கு மட்டும் பெயர் அறிவிப்பு என்பது வெளியிட வேண்டி இருக்கிறது. இன்று இரவு அல்லது நாளை காலை அந்த இன்னொரு பெயரும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராதா, நிரஞ்சன், ஏற்கனவே 7 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். இன்னும் மயிலாடுதுறை மற்றும் நெல்லைக்கு மட்டும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. தற்பொழுது நெல்லைக்கு ராபர்ட் ப்ரூஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மீதம் உள்ள மயிலாடுதுறைக்கு மட்டும் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. சோ மயிலாடுதுறைக்கு எப்ப அறிவிப்பாங்க, யார் அறிவிக்க போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? பெயர் பட்டியலை பொறுத்தவரை காங்கிரஸ் கமிட்டியுடைய, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் பொறுப்பாளர்கள் ஏற்கனவே உத்தேச பட்டியலை வழங்கி இருக்கின்றார்கள். இருப்பினும் எந்த விதமான சலசலப்புகளும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே கிருஷ்ணகிரி தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று டெல்லியில் சில முக்கிய நிர்வாகிகள் முகாமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல மற்ற தொகுதிகளுக்கும் இதே நிலைமைதான் இருக்கிறது. டெல்லி தலைமையை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சில நிர்வாகிகள் வந்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றது. வெற்றி வாய்ப்பை சீர்குலைத்துவிடக் கூடாது என்பதற்காக கட்சியின் தலைமை இதனை மிக தீவிரமாக கவனித்து வருகின்றார்கள். நிறைய பேரிடம் தொடர்ச்சியாக அவர்கள் ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள். இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கிறது வேட்புமனு தாக்கல் நிறைவு செய்வதற்கு என்று இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஒரே ஒரு மயிலாடுதுறை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் விரைவாக அறிவிக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சிகளும் மறைமுகமான ஒரு நெருக்கடியை கொடுத்து வருகிறார்கள். நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி வருகிறது காங்கிரஸ் கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய தேர்தல் குழு இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக கூடி வருகின்றார்கள். எனவே ஒரு பிரஷர் தான் இங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமைக்கு இருக்கின்றது. பெயர் அறிவிப்புக்கான காரணம், இதில் அறிவிப்பு வெளியிடும் பட்சத்தில் சச்சரவுகள் எதுவும் வருமோ ஏனென்றால் காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை உள்கட்சி பூசல் என்பது வெளிப்படையாகவே தெரியக்கூடிய ஒன்றுதான். அதன் காரணமாக அது வேறு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இந்த தாமதம் ஆவதாக சொல்லப்படுகின்றது. விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை தாரகை கத்பத் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தொகுதிக்கு பரிச்சயமானவராக இருக்கக்கூடிய நபராகத்தான் அறியப்படக்கூடியவர். தொடர்ச்சியாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் விஜயதரணி அவர்கள் அந்த தொகுதியிலிருந்து தனது ராஜினாமா செய்ததன் காரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தான் அது ஒதுக்கப்பட்டிருந்த சூழலில் அந்த தொகுதிக்கான வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் மயிலாடுதுறை மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வட்டாரத்தில் கேட்கும் பொழுது
உத்தேச பட்டியல் கொடுத்தாகிவிட்டது, தேர்வு செய்ய வேண்டியது கட்சியின் தலைமை என்ற பதிலை அவர்கள் அளிக்கிறார்கள். தலைமையை பொறுத்தவரை 2-3 பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது.